பெரியகுளத்தில் 64ஆம் ஆண்டு அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் இன்று துவங்கியது. பெரியகுளத்தில் உள்ள சில்வர் ஜூப்ளி விளையாட்டுக் கழகம் சார்பில் ஆண்டுதோறும் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் நடைபெற்று வருகிறது. பெரியகுளம் துரைராம சிதம்பரம் நினைவு விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இப்போட்டிகளில் இந்தியாவின் தலைசிறந்த அணிகளான புதுதில்லி இந்திய விமானப்படை அணி, புதுதில்லி தரைப்படை அணி, லோனாவாலாவை சேர்ந்த இந்திய கப்பல் படை அணி, பேங்க் ஆப் பரோடா பெங்களூரு, கேரளா மின்வாரியம், இந்தியன் வங்கி, சென்னை தெற்கு ரயில்வே, சென்னை உள்ளிட்ட 24 அணிகள் பங்கேற்கின்றன. இன்று நடைபெற்ற முதலாவது போட்டியில் சில்வர் ஜூப்ளி விளையாட்டுக் கழக பெரியகுளம் அணியுடன் கோவையைச் சேர்ந்த ராஜலட்சுமி கூடைப்பந்து கழக அணி விளையாடியது. இதில் கோவை ராஜலட்சுமி கூடைப்பந்து கழக அணி 85க்கு 38 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. இரண்டாவது போட்டிகளில் போகசஸ் மதுரை அணியுடன் தேனி எஸ்எஸ் மில் அணி விளையாடியது. இதில் மதுரை பெகாசஸ் அணி 84.73 புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. மூன்றாவது நடைபெற போட்டியில் பெரியகுளம் சில்வர் ஜூப்ளி விளையாட்டுக் கழக கிரீன்ஸ் அணியுடன் சென்னை ஜெயராமன் கூடைப்பந்து கழக அணி விளையாடியது. இதில் சென்னை ஜெயராமன் கூடைப்பந்து கழக அணி 94க்கு 53 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. நான்காவது போட்டியில் சென்னை காவல்துறை அணியுடன் கம்பம் பென்னி குயிக் அணி விளையாடியது. இதில் சென்னை காவல்துறை அணியினர் 58க்கு 39 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றனர். இன்றைய போட்டிகளை ராஜ் ஸ்ரீ சர்க்கரை ஆலையின் பொது மேலாளர் ஞானசேகரன் துவக்கி வைத்தார். விளையாட்டுக்கு கூட கொடியினை ஏற்றி வைத்தார். சில்வர் ஜூப்ளி விளையாட்டுகளான துணைத் தலைவர் அபுதாகிர் தலைமை வகித்தார். பெரியகுளம் நகராட்சி ஆணையர் செல்வி தமிகா சுல்தானா மற்றும் பெரியகுளம் உட்கோட்ட துணை கண்காணிப்பாளர் நல்லூர்